டெரஸில் வைக்கிற சின்ன கார்டன். இதில் ஒரு கரி லீவ்ஸ் ட்ரீ இருக்குது. பட் இது மிச்ச நாள் நான் ரம்ஜானுக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணது. ஸோ பாருங்கள், காடு வளர்ந்து நாசமாக விற்கிது, எல்லாமே நாசமாக விற்கிது. ஸோ நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன் இதை கணக்காக ஆர்கனைஸ் பண்ணி இதெல்லாம் ரீப்ளான்ட் பண்ணி செய்கிறதுக்கு. அன்றைக்கு அடித்த காற்றுல இந்த மரம் அப்படியே புழுந்து. ஸோ இதுக்கு பாருங்கள், இந்த மரம் இது ட்ரீ தான் நல்லா பசந்த ஒயிட் ஃப்ளவர்ஸ் வருது. அதோட பட்டோடையும் அதையும் எடுத்து வேறையாக வச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் இப்போ நான் ரீப்ளான்ட் பண்ணணும். இங்கே ஒரு பேரக்க மரம் வந்து வளர்ந்திக்க. ஐயோ, அது வளர்ந்திக்கிற இடத்த பாருங்கள். இதை கலட்டி நாட்டினா வளருமோ என்னமோ தெரியா. இங்கனைக்கும் எங்களுக்கு கணக்காக எல்லாம் செய்யும். இப்போ நான் இதை செய்ய போகிறேன். நான் செஞ்சுட்டு காட்டுறேன் எப்படி நான் உங்களுக்கு செஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த ரூஃப்டாப்னால தான் நான் இந்த வீட்டையே வாங்கினேன். ஏன்னா இப்படி ஒரு இடம் கட்டாயம் கொழும்பை பொறுத்த வரைக்கும் தேவை. ஒரு சீசன் இன்ச்சு அவர் கணக்கு கரண்ட் வெட்டினாங்க. அப்போல்லாம் நாங்கள் ரூஃப்டாப்லேயே தான் நிற்போம். ஸோ இந்த பிளான்ட்டை நான் நாட்டி கொண்டேன் ஒரு மாதிரியாக. நான் என்ன செஞ்சாலும் எங்கள் வீட்டில் என் டாட்டரும் என் ஹஸ்பண்டும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. கரி லீவ்ஸ் ட்ரீ ஒளிஞ்சி இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்து இங்கே பிளான்ட் பண்ணி கொண்டுட்டேன். எப்பயுமே சின்னத்துலேருந்தே எனக்கு விருப்பமான வேலை பிளான்டிங். உங்களுக்கெல்லாம் நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இது என்ன மருதாணி மரம். இதுக்கும் இப்போ நல்லா உரம் கொஞ்சம் போடணும். என்ன செஞ்சாலும் குறை கண்டுபிடிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஆட்கள் மத்தியில் நாங்கள் வாழக்கொள்ள நாங்கள் எங்களுக்கு விருப்பமான வேலையை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிக்கணும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்ட்டு நாங்கள் எங்களோட வேலையை செஞ்சு கொண்டு முன்னுக்கு போய்ட்டு கொண்டே இருக்க வேண்டியதான். சின்னதோ பெருசோ எங்களோட மனசுக்கு ஆறுதல் தருதா, எங்களோட மனசை கவனமாக வச்சுக்கொள்ளேருமா, புண்படாமல், அதுதான் மிச்ச முக்கியமான விஷயம் லைஃப்பில். இந்த காலத்தை பொறுத்தவரையில் இப்படியான வேலையில் நாங்கள் கட்டாயம் செய்யணும். என்னோட கரி லீவ்ஸ் மரமும் இப்போ மண் போட்ட புறத்தை இதுக்கு புறத்தை அதோட வளர்ச்சியும் பார்க்கணும். அதே மாதிரி தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி. எந்த ஒரு வேலையும் நாங்கள் சரியாக செஞ்சோம்னா அதில் எங்களுக்கு மன திருப்தி ஒன்று கிடைக்கும். அதே எங்களுக்கு பெரிய விஷயம். குக்கிங்காக இருந்தாலும் சரி, கார்டனிங்காக இருந்தாலும் சரி, சோயிங்காக இருந்தாலும் சரி, நாங்கள் அதை நல்லா ஒரு மனசோடு செஞ்சால் எங்களுக்கு அதில் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நாங்கள் குக் பண்ணுற சாப்பாடு எப்படி டேஸ்டியாக வருதோ அதை மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணுற ட்ரீயும் நல்லா க்ரோ ஆகிச்சுன்னா அதுவும் எங்களுக்கு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், பெரிய ஒரு நிம்மதி, புத்துணர்ச்சி. வெயிலோரம் வேலை செஞ்சு கொண்டிருக்க போல் எனக்கு இடையில ட்ரிங்க் கொண்டு கிடச்சிச்சு, பெப்பர் ஜூஸ் உண்டு. ஸோ அதையும் எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். நான் ரூஃப் டாப்புக்கு வந்தால் இவங்களுக்கெல்லாம் சரியான கொண்டாட்டம், உருண்டு பிறண்டு விளையாடி கொண்டு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி இது தான் வேலை. காலையிலேருந்து இது தான் வேலை. செய்கிறேன் முடிவில்லை. செஞ்சால் மட்டும் போதா, நல்லா க்ளீனாக செய்யணும். ஏன்னா எப்போயுமே க்ளீன் பண்ணுற ஹஸ்பண்ட் தான். அவர் தான் கூட்டி ஒரு மண் இல்லாமல் வச்சுக்கொள்வார். அதனால் கொஞ்சம் கூட டிஸ்அரேஞ்ச் ஆகினா மண்ணெல்லாம் கீழே விழுந்திருந்தால் அவர் கடுப்பாகிடுவார். ஒரே இடமான்னு சொல்லி கொண்டிருப்பார், நீங்கள் செய்கிற ஒழுங்கில்லை, நீங்கள் இப்படி செஞ்சால் எனக்கு எத்தனையோ வேலை வச்சுடுவீங்கன்னு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஸோ அதனால் நான் செய்கிற மாதிரில அதையும் சரியாகவே செய்யணும். எப்படியுமே எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று வேணும். நாங்கள் எதை செஞ்சாலும் அப்படி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹஸ்பண்டும் ஒரு மகளும் எனக்கு கிடைச்சிக்கிறாங்க. அதை நினச்சி எனக்கு சரி சந்தோஷம். இது மாதிரி உங்களோட வீட்டில் நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிறீங்க, உங்களோட வேலை செய்கிறதுக்கு உங்களோட வீட்டில் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். சொல்லாட்டியும் பரவாயில்ல, அப்படி சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் நல்ல, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல. ஏன்னா அப்போ தான் லைஃப் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் ஏன் ரூஃப்டாப் கார்டனை பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய அளவில் இல்லாட்டியும் சின்ன அளவில் எனக்கு தேவையானதுவரை வச்சுக்கிறேன்னா, பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அழகானதுவல், கரி லீவ்ஸ், அதை மாதிரி இந்த இது க்ரீன் சில்லி ஐட்டங்கள் அதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறேன்னா, நீங்களும் இதை மாதிரி உங்கள் வீட்டில் சின்ன ரூஃப்டாப் இருந்தாலும் பரவாயில்லை, அதில் ஏதாவது ஒரு பிரயோசனமான வேலை செஞ்சுக்கோங்க. அதுதான் நல்ல பிளான்ஸ் எங்களுக்கு நல்ல குளிர்ச்சியும் தரும். ஸோ அதை மாதிரி வேலைகள் நாங்கள் கட்டாயம் செஞ்சு கொள்ளவே வேணும். சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீட்லேயும் கட்டாயமாக ஏதாவது ஒன்று நாட்டணும். ஏன்னா அவங்களும் பெருசாகினா இதை மாதிரி எல்லாம் செய்யணும்னு அப்போ தான் பழவிக்கொள்வாங்க. இல்லாட்டி அவங்களுக்கும் ஒரே ஃபோனோடைய காலம் போய்த்துடும். ஆக்சுவலி நாங்கள் அவங்களுக்கும் பழக்கி கொடுக்கணும் இதை மாதிரி எல்லாம் செய்கிறதுக்கு. அப்போ தான் அவங்களும் வருங்காலத்தில் நல்லா செய்வாங்க எல்லாம்.
இது வந்து இந்த தேசிக்க மரம் எப்படின்னு பாருங்கள், அதுவும் கூட நல்லா வளர்ந்திக்குது. இது வந்து இந்த கடுப்புல் ட்ரீ உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த என்கிட்ட கடுப்புல் ட்ரீ இருக்குது. இன்னும் பூக்களில் பூத்ததெல்லாம் வாடிடுச்சு. இப்போ மறுபடியும் பூக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த ரூஃப்டாப் கார்டன் உங்களுக்கு காட்டிட்டேன். இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னும் கார்டன் பூவெல்லாம் வளர்த்துட்டும் உங்களுக்கு நான் காட்டுவேன் இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.